ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். லாஸ்ட் இயர் விகட கவிங்கிற பேரில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அதை கட் ஷார்ட் பண்ணி இப்போது ஒரு மூவியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோரி லைன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதை. இது நடக்கிறது 1970s. ஹீரோவோட பேர் ராமகிருஷ்ணா. இவருக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்காது. இவரால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியாது. இவருக்கு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஹீரோ சின்ன குழந்தையா இருக்கப்பவே அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு ஹைதராபாத்துக்கு ஹீரோவை தூக்கிட்டு வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு மலையை பார்த்தாலே பயம். அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபோபியா இருக்கும். ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்தே டிடெக்டிவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எய்ம். அதுக்கு காரணம் பல வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இப்போ ஹீரோ ஹைதராபாத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருப்பாரு. பார்ட் டைமாக டிடெக்டிவ் வேலை பண்ணிட்டும் இருப்பார். போலீஸால் சால்வ் பண்ண முடியாத பெரிய கேஸ் எல்லாம் சின்ன சின்ன க்ளூவை வச்சு ஈஸியாகவே ஹீரோ சால்வ் பண்ணுவார். இன்னொரு பக்கம் அமரகிரி அப்படிங்கிற ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரில் எல்லா முடிவும் எடுக்கிறது ஒரு ராஜா தான். அவரோட பையன் 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பார். அந்த ஊரில் அம்மன் மலைன்னு ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலையோட உச்சியில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும். நைட்டுக்கு மேலே அந்த மலைக்கிட்ட யார் போனாலும் திரும்பி வரப்போ அவங்க மெமரி லாஸ் ஆகி தான் வருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மலை உச்சியில் இருக்க அம்மன் கோவிலில் நடந்த பூஜையப்போ வந்த மலையில் 100 பேருக்கு மேலே இறந்து போயிருப்பாங்க. அந்த பூஜையப்போ நடந்த ஏதோ ஒரு தப்பால் தான் அந்த அம்மன் அந்த ஊருக்கு அப்படி ஒரு சாபத்தை விட்டுருக்காங்கன்னு அந்த ஊர் மக்கள் நம்புவாங்க. அதனால தான் அந்த மலை பக்கம் நைட்டில் யார் போனாலும் அவங்களோட நினைவை இழக்கிறாங்கன்னு இவங்க நம்பிட்டு இருப்பாங்க. ஹைதராபாத்தில் ஹீரோ பார்ட் டைம் வேலை பார்த்துட்ருப்பாரு டிடெக்டிவாக. அதில் வர காசை வச்சு அவங்க அம்மாவோட ஃபோபியாவை சரி பண்ணுறதுக்காக தான் ஹீரோ படிக்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். ஹீரோ பார்ட் டைம் வேலை பண்ணுறதே அவங்க அம்மாவை சரி பண்ணுறதுக்காக தான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ப்ரொஃபஸர் ஹீரோவுக்கு நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்கிறாரு. அந்த ப்ரொஃபஸரோட ஊர் அமரகிரி. 25 வருஷமாக அந்த மலையில் நைட்டு யார் போனாலுமே அவங்க மெமரி லாஸ் ஆகி தான் திரும்ப வருவாங்க. இந்த கேஸை எந்த போலீஸாலையும் சால்வ் பண்ணவே முடியல. அதனால் இந்த கேஸை ஹீரோ சால்வ் பண்ணால் அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு இவரை இப்போ அமரகிரிக்கு அந்த ப்ரொஃபஸர் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் அமரகிரிக்கு வந்து அங்கே இருக்க ராஜாவை பார்த்து பேசுகிறாரு. இந்த ஊரில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ராஜா இந்த ஊரில் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஹீரோவை திருப்பி அனுப்புகிறாரு. ஹீரோ இந்த கேஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ணி அந்த மலை மேலே ஏறினவங்க மாதிரியே இவரும் நினைவெல்லாம் இழந்துருவாருங்கிற பயத்தில் தான் ராஜா அப்படி சொல்லியிருப்பாரு. ராஜா அப்படி சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் ஹீரோவும் திரும்பி ஹைதராபாத்துக்கே போகிறதுக்கு முடிவெடுத்திருப்பார். அப்போ தான் ஒரு குட்டி பொண்ணை அவர் டீ கடையில் பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் அந்த மலையில் நைட் டைமில் ஏறினதாகவும் திரும்பி வரப்போ அவருக்கு நினைவே இல்லைன்னு சொல்லுவா. இதே மாதிரி தான் 25 வருஷமாக அந்த ஊரில் நடந்துகிட்ருக்கு. அதனாலேயே பாதி பேர் அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிருப்பாங்க. அப்படி மெமரி லாஸ் ஆன எல்லாரையும் அங்கே இருக்க கோவிலில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் எதுவுமே இவங்கள சரி பண்ணியிருக்காது. அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா மறுபடியும் அவளுக்கு பழைய மாதிரியே திரும்ப வேணும்னு கேட்பா. அதனால் ஹீரோவும் இந்த ஊரை விட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்பாரு. அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஊரை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஹீரோவுக்கு கூடவே இருந்து ஹெல்ப்பும் பண்ணுவார். ஒரு நாள் ஹீரோ லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அவங்க அந்த ஊரில் இருக்க ராஜாவோட பேத்தி தான். அவங்க சைக்காலஜி படிச்சுட்ருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் ஹீரோ மட்டும் நைட் டைமில் அந்த மலை மேலே ஏறியிருப்பார். அந்த டைமில் அந்த மலையில் இருந்த 4 பேருக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கும். ஆனால் ஹீரோவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அவர் நார்மலாக இருப்பார். இப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். இதை வச்சு அந்த மலையில் அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டேட்டா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.